எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க, என்னாச்சு 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 அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. இது வரைக்குமே யார் போட்ட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணவும் இல்லை, யாருக்குமே எதுவும் சொல்லவும் இல்லை. ஆமாம், எதனாலன்னா உங்களுக்கே தெரியும். சில விஷயங்களை நமக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்மளுமே அந்த பெருசாக அதுக்கான கேர் எடுத்து அதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ. ஏன்னா ஹாஸ்பிட்டல்னு போய் கிட்டத்தட்ட 16 நாள் பக்கத்தில் ஆகுது. அங்கேருந்து போய் இன்னைக்கு வரைக்குமே ஹாஸ்பிட்டல்னு அவங்க இது வரைக்குமே வீட்டுக்கு வரல. ஏன்னா அன்னைக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி நார்மலாக எல்லாமே டெலிவரி எல்லாம் ஆனதுலேருந்து ஓகே வீடியோ போட்டிருந்தோம், ஹாப்பியாக வீடியோ போட்டோம். உங்களோட வேண்டுதலுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வேண்டினதுனால உங்களோட வேண்டுதலையும் எங்களோட வேண்டுதலையும் கடவுள் கேட்டார், நல்லபடியாக ஒரு இது ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அப்போது ஏன்னா அது எதுக்காகன்னா, இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னு 1-2 பேரில் எத்தனையோ பேர் போட்டிங்க, நாங்கள் இது கேட்டுக்கிறோன்னா அப்படின்னு. அது நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி ஒரு வீடியோவில் சொன்னேன், நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு தான், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தோம். இன்றைக்கி வரைக்குமே பிள்ளைக்கு கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குதுன்னு. அது இன்றைக்கி இல்லை, இப்போ வரைக்குமே பிள்ளைக்கு அப்நார்மலாக தான் இருக்குது. இது வரைக்குமே ரெடி ஆகலை. தனித்தனியாக கேட்டிங்க, என்னாச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனை, என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போதைக்கு சொல்கிறதுக்கான இதில் இல்லை. ஆனால் சின்ன குழந்தைய பொறுத்த வரைக்கும் பிள்ளைக்கு இது வரைக்குமே உடம்பு நார்மலாகி வரல. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி நீங்கள் நார்மலாகி வந்துருச்சுன்னா இந்த பார்த்தா தெரியும், அவங்க ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க இது வரைக்குமே. அப்படி நார்மலாக இருந்துச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோன்னா ஒய்ஃபுமே இங்கே இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஏன்னா இங்கே வீட்டில் இருக்கீங்கன்னு கேட்டால், அங்கே காலையில் குறிப்பிட்ட டைம் இருக்குது. என்னென்னா ஒய்ஃபு, பிள்ளையோட அம்மா, பிள்ளையோட அப்பா, அதுக்கப்புறம் ஒருத்தங்க காலையில் ஒரு 12 டாக்டர் கன்சல்ட் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு உள்ளால் இருக்க முடியும். அது தாண்டியாச்சுன்னா நம்ம வெளியே வந்துடணும். அது தாண்டி 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோடு டைம். அதுக்கப்புறம் நம்ம வெளியவே இருந்திருந்தாலுமே நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்போது பிள்ளைங்க இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் வெளியே இருந்து யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் இது பண்ணுறதுனால நாங்கள் இருக்கலை. நான் 6 மணி தாண்டியாச்சுன்னா 7 மணி 8 மணி டைமெல்லாம் அங்கேருந்து கிளம்பியாச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு மறுநாளைக்கு காலையில் தேவைக்கான ஃபுட்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. அப்படி போய் காலையிலே போய் என்ன ஏது டாக்டரை பார்த்து என்னாச்சு, நீ என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க இன்றைக்கி ஒரு மருந்து, நாளைக்கு ஒரு மருந்து, இது போடுவோம் அது போடுவோன்னு ஒவ்வொன்றுமே சொல்கிறது எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. நான் இது வரைக்குமே க்யூர் ஆகலை. இப்பயுமே நம்பிக்கை கடவுளை தான் நாங்களும் நம்பி இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமுமே அப்படி தான். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் சொல்கிறது அவ்வளோதான். இது வரைக்குமே நாங்கள் வீட்டுக்கு வரல. அவங்க பேபிக்கு இன்னும் க்யூர் ஆகலை. ஃபேமிலியிலே நிறைய பேர் சொல்கிறது, உங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம், ஒன்றும் ஆகாது. அந்த நம்பிக்கை இருக்குது. கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்குமே அவர் நம்மளாம் இது பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்களுமே எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்ல சிரித்து சந்தோஷமாக வீடியோ போட்டுட்ருந்தோம். இப்போது 15 நாள் பக்கமே மேலேயே ஆகிப்போச்சு. வீடியோஸ் போடுறதுக்கு அதுவும் இல்லை, ஏதோ விட்டுட்டோன்ற மாதிரி அப்படியே ஒரு இதாக தான் இருக்குது. ஜஸ்ட் அப்டேட்டுக்கு மட்டும்தான். பாய்.